ஏடபிள்யூஎஸ்ல நெட்வொர்க் காஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். டாக்குமெண்டேஷனை பார்த்தா பேஜ் பை பேஜ் இருக்கும். அதை சிம்பிளாக இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ இந்த ஆர்டரில் இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட்னா வந்து டேட்டா வந்து இன்டர்நெட்டுக்கு போகிற டிராஃபிக் தான். ஸோ இது வந்து 0.09 per GB. இதே இது இன்டர்நெட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டிராஃபிக் வந்து ஃப்ரீ. அடுத்தது வந்து காஸ்ட்லியஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ரீஜியன். ஸோ இது வந்து 0.02 per GB. பேசிக்காக வந்து ஒரு டிபி கிரியேட் பண்ணுறீங்க, அதோட ரிப்ளிகாவை இன்னொரு ரீஜனில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா டேட்டா சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னா அந்த காஸ்ட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே பேசுகிறது. அது ஆல்மோஸ்ட் 50% லோயர், பட் வந்து 0.01 per GB. இது வந்து 2 ஏஜிக்குள்ளே உள்ள காஸ்ட்டு. அதே இது நீங்கள் வந்து அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே பேசிக்கிட்டிங்கன்னா இது ஃப்ரீ. பட் இதுக்கு ஒரு கண்டிஷன், இது வந்து ப்ரைவேட் ஐபிக்குள்ளே பேசிக்கணும். லைக் ஃப்ரண்ட் அண்ட் ப்ரைவேட் ஐபியும் பேக் அண்ட் டிபி ப்ரைவேட் ஐபியும் பேசிக்கிறது இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் வந்து இதே இது எலாஸ்டிக் ஐபியை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 0.01 per GB வந்து காஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸில் ஆகிற நெட்வொர்க் காஸ்ட்.